மேட்ஸ் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு ரீசன், நான் சில ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். என்னுடைய பழைய ஷர்ட்ஸ் எதுவுமே 99% எனக்கு சேரலை. ஆனால் எப்படி ஆயிருக்குன்னா டைட்டன் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் எனக்கு சுத்தமாக சேராத சில ஷர்ட்டெல்லாம் இப்போது சேர்கிற அளவுக்கு டைட்டன் ஆகிருக்கு. 1-2 ஷர்ட்டு சேர்ந்துருக்கு, ஒரு ஷர்ட்டு பெருசாகிருச்சு. அப்போ நான் எவ்வளோ பெருசுலேருந்து நான் இப்போ கம்மியாயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஷர்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ என்னுடைய வெயிட்டு, என்னுடைய சைஸு எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நான் என்னுடைய பழைய ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறப்போ அது தெரிஞ்சுது. அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி Day 20. இன்னும் நாம் இந்த 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சை முடிக்கிறதுக்கு 80 days இருக்குது. இன்றைக்கி 20வது நாள். இன்றைக்கி நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணலை. இன்றைக்கி நான் எந்த டயட்டும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி என் வயிற்றை க்ளீன் பண்ணுற நாள். ஒரு 2-3 நாளாக வயிறு சரியில்லைன்னு 19ஆம் தேதி நேற்று போட்டிருந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது, மத்தியானம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 2 வேளை கஞ்சி குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இட்லி சாப்பிட்டேன். இதுதான் எனக்கு நடந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் கேப்பில் நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம், முக்கியமாக என்னுடைய ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதில் எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, என்னுடைய பாடியை நான் வெளியில் காமிக்கிறதுக்கு நான் ரொம்ப கூச்சப்படுவேன். எனக்கு அது ரொம்ப ஷையாக இருக்கும். அது ஏன்னு தெரியல. நான் நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்துருக்கேன், கிரியேட்டர்ஸை பார்த்துருக்கேன், ஆர் என்ன மாதிரி உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க பாடியை காமிச்சிருவாங்க. அவங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவங்க பாடியை காமிப்பாங்க. 130 கிலோலாம் இருப்பாங்க, பட் பாடியை பயங்கரமாக காமிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் மேலே ஒரு டைட்டான பனியன் போட்டுக்கிட்டேன். ஓகே, அந்த பனியன் ஏன் டைட்டாக இருக்குது அப்படின்னா, அது எங்கள் அப்பாவுக்குள்ளது. நான் எங்கள் அப்பாவோடய பெருசு, அதனால் அவர் பனியன் எனக்கு கொஞ்சம் சேர்ந்துச்சு. அப்பா இல்லை, அவர் பனியன் இருக்குது, அதனால் அந்த பனியனை போட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெட் கலர் ஷர்ட் எடுத்து போட்டேன். அந்த ரெட் கலர் ஷர்ட் எனக்கு சேராமல் இருந்தது. இந்த ஷர்ட் நான் 2019 வாங்கின ஷர்ட்டு. ஓகேவா, நான் 2020 நான் கொஞ்சம் உடம்பை குறைச்சிருந்தேன். அப்போ வரைக்கும் தான் சேர்ந்தது. 2020 எண்டுலேருந்து இது சேரவே இல்லை எனக்கு. ஸோ இப்போது நான் போட்டு பார்க்குறப்போ எனக்கு இது சேர்ந்துச்சு. ஃபஸ்ட்டு போட்டு பார்த்து இதான் ஃபஸ்ட்டு ஷர்ட்டு நான் எடுக்கும்போது, இதான் ஃபஸ்ட்டு ஷர்ட்டு வந்துச்சு. போட்டு பார்த்தோன்னே மரண ஹாப்பி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அந்த ஷர்ட்டு. அப்போ நம்ம குறைஞ்சிருக்கோம், அப்போ இனிமேல் போட போகிற ஷர்ட்டெல்லாம் நம்ம குறைஞ்சி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அடுத்து ஷர்ட்ஸ் எடுத்து போட்டு பார்த்தேன். எந்த ஷர்ட்டுமே அடுத்து ஒரு 4 ஷர்ட்டு எனக்கு எதுவுமே சேரலை. ஆனால் எல்லாமே வயிறு கிட்ட வர மாதிரி இருந்தது. எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லூஸ் ஆகிருக்கு. லூஸ் ஆகிருக்குன்னா என்னுடைய வெயிட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த ஷர்ட்டை போட்டு. ஏன்னா இப்போ நான் காமிக்கிற அந்த 4 ஷர்ட்டுமே நான் அப்படி லெஃப்ட்டு கை அப்படி உள்ளே விட்டாலே இந்த ஷோல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2வது கை இப்படி உள்ளே விடும்போது என்ன ஆகும்னா, இந்த பேக் சைடு இருக்குல்ல, இந்த ஷோல்டர் ப்ளஸ் நெக்கு, இந்த சைடு அப்படியே எனக்கு டைட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டைட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியும் போதே என்னால் இந்த ஷர்ட்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த தடவை அது எதுவுமே எனக்கு டைட் ஆகலை. எனக்கு எங்கே டைட் ஆகுதுன்னா வயிறு தான் எனக்கு டைட் ஆகுது. ஸோ ஓகே, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, வயிறை நம்ம குறைக்கணும், எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஷோல்டர் பிரச்சனையாக தெரியல, எனக்கு வயிறு தான் பிரச்சனையாக தெரிஞ்சுது. அப்புறம் லவ் ஹேண்டல்ஸ் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் குறைக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து போட்ட ஷர்ட் பெரிய ஷர்ட். எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஷர்ட் நான் போடும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ நான் 133 134 இருந்தேன். எப்போ ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நான் போட்டு பார்க்கும்போது அந்த ஷர்ட் ஒரு மாதிரி கரெக்டாக இருந்தது. இப்போ நான் இருக்கிறது 113 112 கிட்டே இருக்கேன் இப்போ நான். ஸோ எவ்வளோ கேஜி குறைஞ்சிட்டேன். இப்போ நான் போட்டு பார்க்கும்போது அது எனக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது. அது பெருசாகிருச்சுன்னு எனக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ, இந்த ஷர்ட் வம்பா போதே அப்படின்னு எனக்கு தோணாமல் எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் 2-3 ஷர்ட்டு சேரலை. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு, ஃபஸ்ட்டு போட்ட ரெட் கலர் ஷர்ட் எங்கள் அக்கா கல்யாணத்தில் 2019 எடுத்த ஷர்ட்டு. ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் போட்டது அதுதான் எனக்கு எடுத்தோடனே சேர்ந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இந்த ரெட் கலர் ஷர்ட் இருக்குல்ல, இது இப்போது 3 மாதத்துக்கு முன்னாடி த சோல்டு ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நான் இந்த ஷர்ட் பார்த்து XXL பார்த்து நான் ஆர்டர் பண்ணேன். XXL பார்த்து நான் ஆர்டர் பண்ண அப்பவும் கூட இந்த ஷர்ட் எனக்கு பத்தலை. எனக்கு
பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நம்ம XXL தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஈவன் தோ இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகி 30 days ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் அவங்ககிட்ட இருந்தது. பட் ஈவன் தோ ஐ டிடன்ட் ரிட்டன், ஐ டிடன்ட் எக்ஸ்சேஞ்ச். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை வச்சுருப்போம். மோட்டிவேஷனுக்காக நான் இதை வச்சுருக்கல, நிஜமாகவே மோட்டிவேஷனுக்காக வச்சுருக்கல, இதை வச்சுருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இது நமக்கு சேரும். அது எப்போ சேரும் அப்படின்னா, நாம் வெயிட்டை குறைச்சாலே ஒழிய இது நமக்கு சேராது. ஸோ வெயிட்டை குறைப்போம். இந்த ஷர்ட்டுக்காக நான் வெயிட்டை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சுதாகர் மாதிரி இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு போட்டாலாம் என்னால் சுத்த முடியாது. எனக்கு என் ஷர்ட்டு நான் போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த ஷர்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. சரி, ஷர்ட் இருக்கட்டும், உடம்பை குறைப்போம். குறைச்சதுக்கப்புறம் அந்த ஷர்ட் நமக்கு தான், ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணி கூட நம்ம இன்னும் நம்ம குறைஞ்சி அந்த மெரூன் ஷர்ட் மாதிரி இந்த ரெட் ஷர்ட்டும் லூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்டர் பண்ணி கூட நான் போட்டுக்கிறேன். இந்த மெரூன் ஷர்ட்டை நான் தூக்கி போட போகிறதில்ல, இதையும் ஆல்டர் பண்ணி தான் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்று சேர்ந்துச்சுங்க. அந்த ப்ளூ கலர் ஷர்ட் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. மற்ற ஷர்ட்டு அளவுக்கு இது டைட்டாக இல்லை, ஆனால் நான் போட்ட ரெட் கலர் ஷர்ட் அளவுக்கு எனக்கு இது ஃபிட்டாகவும் இல்லை. எனக்கு இது டைட்டாக இருந்துச்சு, ஆனால் பட்டன் பிஞ்சு போகிற அளவுக்கு எனக்கு டைட்டாக இல்லை. ஸோ ஐ கேன் ஏபிள் டு அட்ஜஸ்ட் அண்ட் யூனோ நான் அதை வியர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் ஒரு 1 கிலோ 2 கிலோ நான் குறைஞ்சா கூட என்னால் அந்த ஷர்ட்டை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த மாதிரியா ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டேன். ஒன்று பெருசு, இது நம்ம இப்போதைக்கு போட முடியாது. ஒரு 4-5-6க்கு மேலே டைட்டாக இருக்குது, அது இப்போதைக்கு போட முடியாது. அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் டைட்டாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வருது. அதனால் இன்னும் 1-2 கிலோ குறைஞ்சா போட்டுக்கலாம். இன்னும் ரெண்டுமே ரெட்டு, ரெண்டுமே ஒரே கலர், ஒன்று ஹாஃப் ஹேண்டு, ஒன்று ஃபுல் ஹேண்டு. இது ரெண்டுமே கண்டிப்பாக இப்போது நமக்கு சேருது. இதை நம்ம டைட்டன் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் இந்த Day 20 வந்து எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எந்த மாதிரி நான் டாபிக் பேச. ஏன்னா நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணல, டயட்டில் இல்லை, சரியாக எதுவுமே நான் உருப்படியாக பண்ணல. வயிற்றை க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தேன். ஆனால் எனக்கு இது தோணிக்கிட்டே இருந்துச்சு, என்னைக்காக நம்ம இதை பண்ணணுன்னு. அது இன்றைக்கி மாட்டுச்சு, நான் பண்ணிட்டேன், உங்கள்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் கண்ணதுக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் இப்போ வந்து ஒரு 20 days ஆகிருக்கா, இன்னும் ஒரு 30 to 50 days ஆனதுக்கப்புறம், ஒரு 50 daysக்கு அப்புறமா இந்த ஷர்ட்டெல்லாம் நம்ம போட்டு பார்ப்போம். இதில் எத்தனை ஷர்ட்டு, இதே ஷர்ட் அப்படியே தான் நான் இனிமேல் வச்சுருக்க போகிறேன், எதையுமே நான் தூக்கி போட போகிறதில்ல. இதில் எத்தனை ஷர்ட்டு சேருது, எத்தனை ஷர்ட்டு என்ன டைட் ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 50 daysக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ அ வெயிட் லாஸ், ப்ளீஸ் டூ இட். இந்த ஷர்ட்டெல்லாம் நான் போட்டு பார்க்குறப்ப எனக்குள்ளே என்ன சந்தோஷம் தெரியுமா, எனக்குள்ளே என்ன மோட்டிவேஷன் தெரியுமா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வெயிட்டை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருந்தேன், நான் உழைப்பை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருந்தேன், என் வெயிட்டை காமிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என் ஷர்ட்டை காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிப்பேன். குண்டாக இருக்கிறதுனால எனக்கு கிடைக்காம போன பல விஷயங்கள் இருக்குது. அது இப்போ நான் ஒரு தீம் பார்க் போனேன், ஓகேவா? நான் 2022 பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாக்கு நான் ஒரு தீம் பார்க் போனேன். அங்கே இருக்கிற நான் தீம் பார்க் நான் போகும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பல கேம்ஸில் என்னை ஏற்றவே இல்லை. காரணம், நீங்கள் வந்து அபவ் 100 இருக்கீங்க, அபவ் 110 இருக்கீங்க, அதனால் இந்த கேம்ஸில் ஏற்ற முடியாது, இந்த கேம்ஸோடைய வெயிட் லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பல கேம்ஸ் போக முடியல என்னால். என் சிப்ளிங்ஸ் எல்லோரும் போகிறாங்க, என்னால் முடியல. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் இல்லை, இதெல்லாமே எனக்கு பெரிய விஷயந்தான். எனக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கு, ஏண்டா ஒரு ரைடு போல் ஒரு தீம் பார்க்கில் போய் இதெல்லாம் பெரிய விஷயமானா, எனக்கு இது பெரிய விஷயந்தான். ஏன்னா அவங்க என்ன சொன்னு என்னை அவாய்ட் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. என்னால் எனக்கு இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை அவங்க கையை காமிச்சு இது பண்ணும்போது, அப்போ நான் தான் அதுக்கு சொல்யூஷனே. எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் கிடையாது, அது என்னோடய இன்டர்னல் ப்ராப்ளம் தான் அது. ஸோ நான் அதுக்கு முயற்சி எடுக்கலை. இதை நான் யாரையும் கையை காமிக்க முடியாது, ஏன் ஏற்ற மாட்டேன்னு அவங்க கூட சண்டையும் போட முடியாது. அதனால் ப்ராப்ளமே என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் போகும்போது என்னால் மிடில் பெர்த்தில் படுக்க முடியாது. நான் டாப் ஃப்ளோர் அது பேர் என்ன, ஐயோ, அது மேலே இருக்கிற கீழே ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் மிடில் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே ஒன்று இருக்கும்ல. மேலே என்னால் ஏற முடியும், ஓகே, கீழே என்னால் படுத்துக்க முடியும். ஆனால் மிடில் பெர்த்துக்கு என்னால் போகவே முடியாது. எனக்கு மிடில் பெர்த்தில் படுக்கணும், எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் என்னுடைய உடம்பு இதுக்குள்ளே நுழையணும்.
நான் என்னுடைய உடம்பு அந்த மிடில் பிரெத்துக்குள்ளே ஃபிட் ஆகணும், என்னுடைய உடம்பு அந்த தீம் பார்க்கில் இருக்கிற எல்லா ரைடுக்குள்ளேயும் என் உடம்பு ஃபிட் ஆகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சுற்றி இருக்குது. இதெல்லாம் நான் என்னுடைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வாங்கி வச்சிருந்த ஷர்ட் எல்லாமே 2018, 2019, 20, 21, 22 வாங்கின ஷர்ட்ஸ். ஓகே, இதில் பல ஷர்ட்ஸு 2018, 19 வாங்கினது. அது எதுவுமே எனக்கு சேராமல் இருந்தது. இப்போ எல்லாம் கொஞ்சம் டைட்டன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எஸ், சேராமல் இருந்ததுன்னா கைக்குள்ளே போகாதுங்க. அப்படி மோசமாக இருந்த ஷர்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு பட்டன் தான் போட முடியல. பட்டன் போட்டு ஃபிட்டாக நிற்கக்கூடிய சூழலுக்கு நாம் வரணும். ஓகே, என் மேலே என்னுடைய வீடியோ என் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பண்ணுறது பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலை, இவனால் முடியலை, ஐ மீன் உங்களுக்கு பிடிக்கலை, உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிக்கலை, ஏதோ ஒன்று பிடிக்கலை, நான் செய்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணலாம், எதை சரியாக பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணி நாமெல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக மாறி ஒன்றா உடம்பை குறைச்சி நாம் பல பேருக்கு உடம்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னுடைய ஒரே இன்டென்ஷன் இப்போ நான் வீடியோவில் பேசுகிறது காரணம், நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும் என்னுடைய பீப்புளுக்கு. என்ன மாதிரி 3 டிஜிட் கேஜியில் இருக்கக்கூடிய பீப்புள், இல்லைனா ஓவர் வெயிட்டில் இருக்கோன்னு நினைக்கக்கூடிய பீப்புள், இல்லைனா உண்மையிலே வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பீப்புளுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். அப்படிங்கிறத விட நான் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். இவனால் முடியுது. 133, 125 கிலோவில் இருந்தவன் இன்றைக்கி 113, 112 கிலோவுக்கு வரான். அவனால் சில ஷர்ட் போட முடியுது. அவனுடைய எய்ம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதையும் அவன் அட்டைன் பண்ணுவேன்றான். சொல்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி நமக்கு வீடியோ போடுறான். வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் அதில் அவன் வெயிட்டை காமிக்கிறான், மிஸ்டேக்ஸை காமிக்கிறான். எல்லாத்தையுமே நான் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா பண்ணாதீங்க. முக்கியமாக நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நான் என்ன ஒரு க்ரெடிபிலிட்டி, என் மேலே ஒரு க்ரெடிபிலிட்டி உங்களுக்கு வரணுங்கிறதான் என்னுடைய பாயிண்ட்டு. நான் சொன்னால் அது சரியாக இருக்கும், நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நம்பணும். ஏன்னா நான் எதையுமே சும்மா நான் சொல்லலை. என் மேலே ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அது எனக்கு சரியாக வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி உங்களுக்கு நான் வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய வெயிட் லாஸ் பண்ணி சூப்பர் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். ஓகே, டே 21 சந்திப்போம். ஓகே, பாய்.